என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். ஓம் நம சிவாய. இன்னைக்கு நாம் முக்கியமான ஒரு விஷயத்தை பேச போகிறோம். திருநீர், அதாவது விபூதி என்கிற திருநீர். இந்த சாம்பலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இது சாம்பல் தான் எல்லாருமே சொல்லுவோமே தவிர, ஆனால் இதோட புனிதத்தன்மை மிகப்பெரியது. கீர்த்தி சிறுசாக இருந்தாலும் மூர்த்தி பெருசுன்னுவாங்க. மன்னிக்கணும், மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னுவாங்க. மூர்த்தி சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அதோடைய புகழ் உலகளாவிய முழு அளவுக்கு பரவி இருக்குன்னுவாங்க. அதுபோல் இந்த சாம்பல்னு நம்ம சொல்கிற விஷயங்கள் இந்த திருநீரை அது மிக பிரம்மாண்டமானது, சகலவித விஷயங்கள்லேயும் நமக்கு பயன்படக்கூடியது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இப்போது சிவன் சுடுகாட்டு சாம்பலை தன் மேலே பூசிப்பார் அப்படின்னு நமக்கு பெரியவங்கள்லாம் ஒரு உருவமாக காமிச்சு சாம்பலை பூசிக்கிறார்ன்றதெல்லாம் காட்டியிருக்காங்க. இது எதற்காக அவர் அந்த சாம்பலை பூசுகிறார்ன்றதை பார்க்கலாம். சிவபெருமான் அவரை அவருடைய அடியையும் முடியையும் காண வேண்டும் என்பதற்காக பிரம்மனும் நாராயணரும், அதாவது விஷ்ணுவும் முயற்சி பண்ணுவாங்க. இவங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்துடும். இந்த போட்டி ஆணவமாக மாறிடும். சிவனுடைய முடியை நான் பார்த்துருவேன், அடியை பார்த்துருவேன், ஏன்னா அவரை என்னால் பார்க்காமலாம் இருக்க முடியாது, நானும் ஓரளவுக்கு அவருடைய ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரி ஒரு அகந்தை ஏற்பட்டுரும். இது சிவபெருமானுக்கு தெரிஞ்சிடும். உடனே இவர் என்ன பண்ணுவார், இவங்களோட அகந்தையை எப்படியாவது நீக்கணும். ஏன்னா அவருடைய கருணை உள்ளம் கொண்டு வரவர் அகந்தையை தான் நீக்க பார்ப்பார். ஏன்னா இந்த அகந்தை கொள்ளும் பொழுது தன்னால் படைக்கப்பட்டவன் தன்னிடத்திலிருந்து விலகி போய்விடுவான்றதுக்காக அந்த அகந்தியை நீக்கிறதுக்கு தான் பார்ப்பாரே தவிர அழிக்கிறதுக்கு பார்க்க மாட்டார். ஆனால் அவரை அழிவின் கடவுளாக சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. நம்முடைய அகந்தையை அழிப்பவர், அதனால் அழிவு அப்படின்னு சொல்லி அவரை சொல்கிறாங்க. ஸோ இந்த அகந்தையை அழிக்க வேண்டும் என்பதற்காக இவர் என்ன பண்ணுவார், பிரம்மாண்டமான ஜோதி வடிவமாக மாறிடுவார். அதுக்கு அடியும் முடியும் கிடையவே கிடையாது. அது பாட்டுக்கு எங்கேயும் எப்படி ஸ்பேஸுக்கு ஒரு எல்லையே இல்லையோ அதுபோல் அந்த எல்லையே இல்லாதபடி அவர் பரவிடுவார். நெருப்பு தூணாக மாறிடுவார். இப்படி இருக்கும்போது சிவனால், விஷ்ணுவாலையும் பிரம்மாவாலையும் அவருடைய அடியும் முடியும் காண முடியாது. ஒரு பொய் சொல்கிறாங்க, அந்த கதையெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ இதை அழித்தவர். இப்பொழுது அவர் அதை எதற்காக உணர்த்துறாருன்னா, எல்லாமே என்னுள் ஐக்கியமாக போகிறது, சாம்பலாக என்னுள் ஐக்கியமாக போகிறது. சாம்பல் மீன்ஸ் அவர் எரிக்கணுன்றதுக்காக இல்லை. நெருப்பில் படுற எந்த பொருளும் அடையாளம் தெரியாமல் அழிந்துவிடும். அது பெரிய உருவமாக நல்லபடியாக பிரம்மாண்டமாக இருந்தால் கூட நெருப்பு கிட்ட வந்ததுனால் அந்த நெருப்பு அதை உரு தெரியாமல் சாம்பலாக்கி விடும்ன்றதுக்கு அர்த்தம் அதுதான். அது தனக்குள்ளேயே ஐக்கியப்படுத்திக்கும். நெருப்பு அந்த உருவங்களை ஐக்கியப்படுத்திக்கும், சாம்பலாக மாற்றிடும். கடைசியாக அது புனிதமான தன்மையாக மாறிடும். இதுதான் அர்த்தம். அதுபோல் சிவனானவன் நெருப்பு வடிவானவன், ஜோதி வடிவானவன். அவனுக்குள் எல்லாம் ஐக்கியம் என்பதை உணர்த்துவதற்காக தான் சிவன் தன் உடல் முழுக்க சாம்பலை பூசிக்கிறதா நமக்கு அந்த ஐதீகம் தெரிவிக்குது. அதே போல் இந்த திருநீரோட இன்னொரு மகத்துவமான ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டு முடிவில் நாம் இந்த திருநீரை பற்றி பேசி முடிச்சிடலாம். மதுரை ஆண்ட கூன் பாண்டியன் கிபி 7ஆம் நூற்றாண்டுன்னு நினைக்கிறேன். அவருக்கு வெப்பு நோயின்னு ஒன்று வந்துடும். இந்த வெப்பு நோயினா என்னென்னா சுரம், காய்ச்சல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் தீர்க்கவே முடியாது. அவர் சமண மதத்தை ஃபாலோ பண்ணுறவர். ஆனால் அவங்களாலையும் அதை பண்ண முடியாது, அரண்மனை வைத்தியராலையும் பண்ண முடியாது. உடனே இவங்க மங்கையர்க்கரசுன்றவங்க தயவுசெய்து திருஞான சம்பந்தர்கிட்ட போய் தயவுசெய்து எங்கள் அரண்மனைக்கு வரணும், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அழைப்பு விடுக்கும்போது திருஞான சம்பந்தரும் வருவார். திருஞான சம்பந்தர் மந்திரமாவது நீருன்ற பதிகத்தை கூன்பாண்டியனுக்கு முன்னால் பாடி திருநீரை அவரோட உடம்பு முழுக்க பூசுவாங்க. அந்த விபூதியை பூசின உடனே அவருடைய வெப்பு நோயும் குணமாயிடும், அவருடைய கூன் முதுகும் நிமிர்ந்துடும். அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது. இந்த எப்படி இது மருந்தாக மாறுதுன்னா, ஜோதி நான் சொன்னேன் இல்லையா, நெருப்பு சொன்னேன் இல்லையா, நெருப்பு புனிதமானது. ஐம்பூதங்களில் எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை. இருந்தாலும் இந்த நெருப்பு என்பது பிரபஞ்சத்திலேயே நெருப்பு ரொம்ப பூதாகரமானது. இந்த நெருப்புன்ற பூதத்துக்கு என்ன பவர்னா, தன்னுள் இருப்பவை அடையாளம் தெரியாமல் செய்யக்கூடிய ஒன்று, அதை புனிதமாக மாற்றக்கூடிய ஒன்று தான் இந்த நெருப்பு கொண்ட குணங்கள். ஸோ இந்த நெருப்பினால் சுடப்பட்ட அந்த சாம்பலானது நெருப்பினுடைய புனிதத்தன்மையும் பெறுவதனால் இந்த சாம்பலை நாம் அணியும் பொழுது, திருநீராக அணியும் பொழுது நாமும் புனிதத்துவம் பெறுவோம்ன்றது ஐதீகம். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, திருநீரை நம் நெற்றியில் பூசும் பொழுது நான் என்ற அகந்தை போய்விடும், இந்த உலகத்தில் நம்ம பிறந்தாலும் எது பண்ணாலும் நாமளும் இது போல் சாம்பலாக மாறிடுவோம் அப்படின்னு நமக்கும் உணர்த்திக்க, நம்மளை பார்க்க அடுத்தவங்களுக்கும் உணர்த்திக்கன்னு சொல்லுவாங்க.
இது கண்டிப்பாக அதற்கானது அல்ல. இது முழுக்க முழுக்க மருந்து. திருநீர் என்பதே மருந்து. நெருப்பின் புனிதத்துவத்தை பெறதுனால தான். ஷீரடி பார்த்தீங்கன்னா சாய்பாபா ஒரு துணியை ஏற்படுத்துவார். இந்த துணியை சதா சர்வகாலமும் நெருப்பு இப்போ வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கு, அவர் ஏற்றி வச்ச நெருப்புன்னு சொல்கிறாங்க. அது உண்மையும் கூட தான். அதுலேருந்து இது பண்ணுற அந்த விபூதியை தான், அந்த துணியில் வர இது தான் அவர் எல்லாருக்கும் ஊதின்னு சொல்லி, அந்த நாட்டில் அந்த தேசத்தில் ஊதின்னு சொல்லுவாங்க. அதை எல்லாருக்கும் கொடுப்பாரு. அதை அணியும் பொழுது கண்டிப்பாக நோய் தீர்ந்தவங்க நிறைய பேர் அனுபவப்பட்டிருக்காங்க அந்த நூற்றாண்டில். இப்போவும் அதை பக்தியோடு அணிஞ்சு நோய் தீர்ந்து குணமானவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கவுங்களுடைய மனசாட்சிக்கு தான் அந்த அனுபவங்கள். அதுபோல் திருநூறோட மகிமை இதுங்க. இன்னொரு விஷயம், இதை ஒரு மத சம்பந்தமான விஷயமாக நினச்சி இதை நாம் அணியாமல் தூய்மையான உணர்வோடையும் இது சகலவித நன்மைகளையும் எனக்கு அளிக்கும், என்னையும் புனிதத்துவமாக ஆக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம அணிஞ்சோன்னா, ஓம் நம சிவாயன்னு சொல்லி அதை அணியும் பொழுது நிச்சயமாக எந்தவித கெடுதலும் நமக்கு வரா மாதிரி இருந்தாலும் அதை தள்ளி ஓடி போய்விடும். ஆஹா, இவன் புனிதமானவன். அதனால் திருநீறு என்பதை தினமும் அணிவோம், சிவனின் கடாட்சத்தை பெறுவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.